நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சரத் அகாடமி டிஎன்பிஎஸ்சி. நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 2025க்கான நம்ம வேர் டு ஸ்டடி பார்த்துட்ருக்கோம். யூனிட் 1 நம்ம வந்து பார்த்தோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது யூனிட் 2 சரிங்களா? இதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று தான். நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி. டோட்டலாக எத்தனை கேள்வி கேட்குறாங்க அதெல்லாம் பார்த்துட்டோம். அப்போ 200 கேள்விகள் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 பிலிம்ஸில் கேட்குறாங்க. அந்த 200 கேள்விகளில் 10 கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த யூனிட் 2லேருந்து கேட்குறாங்க சரிங்களா? யூனிட் 2 ஜியோகிராஃபி புவியியல்லேருந்து நமக்கு 10 கேள்விகள் கேட்குறாங்க. ஸோ 10 கொஸ்டின்ஸ் தானே, இதை நம்ம வந்து விட்டுறலாம், ஒமிட் பண்ணிடலாம் அப்படின்னு பார்க்காதீங்க. இதுலயுமே ஒரு சில கேள்விகள் நீங்க வந்து ஆன்சர் பண்ற மாரி பாருங்க சரிங்களா? ஏன்னா நெறைய பேரு எக்ஸாம்ல சப்போஸ் ஒரு சில பேர் கிளியர் பண்ண முடியாதவங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்து சொற்ப மார்க்ல தான் வந்து ஒரு சில பேர் வந்து கிளியர் பண்ணாம போவாங்க. ஒரு 2 மார்க் போட்டு தான் நம்ம பாஸ் பண்ணியிருக்கலாம். ஒரு 5 மார்க் நம்ம வாங்கியிருந்தா பாஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாரி யோசிப்பாங்க சரிங்களா? ஸோ அந்த மாரி இருக்க டைம்ல உங்களுக்கு இதுவுமே வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகே. நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஜியோகிராஃபி படிக்காதீங்க. நம்ம முன்னாடியே சொன்னபடி நீங்க மற்ற பாடங்கள் எதுக்கு அதிகமான வெயிட்டேஜ் இருக்கோ, எந்த பாடம் படிச்சா உங்களுக்கு அதிகமான மதிப்பெண்கள் வருதோ அத பார்த்துட்டு இறுதியா நீங்க யூனிட் 1, யூனிட் 2 ஜெனரல் சயின்ஸும் இந்த ஜியோகிராஃபியும் நீங்க இறுதியா வந்து படிங்க. இந்த ஜியோகிராஃபில எது கண்டிப்பா படிக்க வேண்டியது அதையுமே நம்ம பார்ப்போம் சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த ஜியோகிராஃபிக்கான சிலபஸ் பார்த்துரலாம். இந்த யூனிட் 2க்கான சிலபஸ் பார்த்துரலாம். ஃபர்ஸ்ட் ஜியோகிராஃபி இதில பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்தியன் ஜியோகிராஃபி தான் குடுத்துருக்காங்க ஓகேங்களா? இந்தியாவினுடைய புவியியல் தான் குடுத்துருக்காங்க. அப்ப இந்தியாவுடைய லொகேஷன், இந்தியா வந்து எந்த லொகேஷன்ல இருக்கு ஓகேங்களா? அந்த மாதிரியான விஷயங்கள் அட்சரேகை என்ன, தீர்க்கரேகை என்ன அதெல்லாம் படிப்போம்ல. ஸோ லாங்கிட்யூட் அது எல்லாமே நம்ம படிக்கிற மாரி வந்து இருக்கும். அதுல இருந்துலாம் நமக்கு கேள்வி கேட்பாங்க. அதுக்கடுத்து பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் இந்தியாவினுடைய நிலப்பரப்பு என்ன மாரி இருக்கு? இங்க வந்து மலைகள்லாம் என்ன மாரி இருக்கு? உங்களுக்கு மவுண்டெயின்ஸ் பத்தி கேட்பாங்க. முக்கியமான ரிவர்ஸ் பத்தி உங்களுக்கு கேட்பாங்க. ஓகேங்களா? ஆறுகள்லாம் என்ன மாரி இருக்கு? ஆறுகள் பத்தி உங்களுக்கு பெனின்சுலர் ரிவர்ஸ் உங்களுக்கு வந்து வற்றாத நதிகளான நம்ம சிந்து நதி பத்தி கேட்பாங்க. கங்கை, பிரம்மபுத்திரா அத பத்தி கேட்பாங்க. உங்களுக்கு இங்க பெனின்சுலர் ரிவர்ஸ் பத்தி கேட்பாங்க சரிங்களா? காவேரி, மகாநதி, நர்மதா, தபதி மாரியான ஆறுகள் பத்தி உங்களுக்கு கேட்பாங்க. ஓகே. ஸோ அப்ப பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் பத்தி நமக்கு கேள்விகள் வந்து நமக்கு இதுல கேட்பாங்க. அதுக்கடுத்து மான்சூன் சரிங்களா? இந்த பருவமழை இருக்கு இல்லையா? இந்தியாக்கான அந்த மான்சூன் ரெயின்ஃபால் பார்த்தீங்க அப்படின்னா மான்சூன் கிளைமேட் தான் குடுக்குது. அப்ப மான்சூன் பத்தி உங்களுக்கு கேள்விகள் அப்படின்றத கேட்பாங்க. அதுக்கடுத்து ரெயின்ஃபால் மழைப்பொழிவு பத்தி உங்களுக்கு வந்து கேள்விகள் வந்து கேட்பாங்க. அதுக்கடுத்து இந்தியாவினுடைய வெதர், இந்தியாவினுடைய கிளைமேட், வெதர் கிளைமேட் அப்படின்றது நமக்கு தெரியும். வெதர் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா வந்து, இப்ப ஒரு நாளைக்கான மாறக்கூடிய அந்த வானிலை மாற்றங்கள்லாம் இருக்கும். அத வெதர்ன்னு சொல்லுவோம். ஒரு நீண்ட காலத்துக்கு கூடிய வானிலை நம்ம வந்து கிளைமேட் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா? இதை சார்ந்த கேள்விகள் கேட்பாங்க. அதுக்கடுத்து வாட்டர் ரிசோர்ஸஸ் நமக்கு தேவையான அதுதான் ரிவர்ஸ் நமக்கு ஆறுகள்லாம் இருக்கு இல்லையா? ஆறுகள் பத்தி உங்களுக்கு டீட்டெயில்டா கேட்பாங்க. இமயமலை ஆறுகள் பத்தி கேட்பாங்க. அத பத்தின கேள்வி ஓகேங்களா? இப்ப கங்கை இருக்கு, யமுனை இருக்கு, ஆ உங்களுக்கு சிந்து நதி இருக்கு, பிரம்மபுத்திரா இருக்கு. அத பத்திலாம் கேட்பாங்க. அதே மாரி இங்க இருக்கக்கூடிய கோதாவரி, கிருஷ்ணா, அதுக்கடுத்து காவேரி மாரியான நதிகள்லாம் இருக்கு இல்லையா? இத பத்தி உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க. அது எங்க ஆரிஜினேட் ஆகுது? எந்தெந்த கிளை நதிகள்லாம் இருக்கு? அதெல்லாம் நீங்க படிக்கிற மாரி இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு 10த் புக்ல வந்து கவர் ஆகும் நண்பர்களே. அதாவது இந்த ரிவர்ஸ் நீங்க வந்து ஜியோகிராஃபிக்கு வந்து நெறைய சோர்ஸ் நம்ம குடுத்துருக்கோம். இது எல்லாமே கவர் ஆகுறதுக்கு நெறைய புத்தகங்கள் இருந்தாலும், 10த் ஸ்டாண்டர்ட் சமச்சீர் புக் நீங்க நல்லா படிச்சுக்கோங்க சரிங்களா? இதுல இருக்க நெறைய முக்காவாசி டாபிக்ஸ் உங்களுக்கு 10த் சமச்சீர் புக்லயே வந்து கவர் ஆகும். ஸோ அந்த புக்கும் நீங்க கண்டிப்பா படிச்சிருங்க. மத்தது படிக்கலனா கூட அத நீங்க வந்து என்ன பண்ணுங்க, கண்டிப்பா நீங்க படிச்சிருங்க. பிறகு பார்த்தோம் அப்படின்னா வந்து சாயில் டைப் இந்தியாவினுடைய மண் வகைகள் பத்தி கேட்பாங்க. முக்கியமான தாது பொருட்கள், மினரல்ஸ் பத்திலாம் அவங்க கேட்பாங்க. நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஓகேங்களா? இயற்கை வளங்கள் பத்தி கேட்பாங்க. ஃபாரஸ்ட் காடுகள் பத்தி, வனவிலங்குகள், வைல்ட் லைஃப் பத்தி, முக்கியமான அந்த நம்ம சாகுபடி பண்ணக்கூடிய முக்கியமான அக்ரிகல்ச்சர் பேட்டர்ன்ஸ் பத்தி, அந்த கிராப்ஸ் பத்திலாம் உங்களுக்கு கேட்பாங்க. பயிர்கள்லாம் இருக்கு இல்லையா? அந்த பயிர்கள் பத்தி கேட்பாங்க. டிரான்ஸ்போர்ட் இருக்கக்கூடிய நமக்கு வந்து ரயில்வேஸா இருக்கலாம், உங்களுக்கு வந்து ஏர்வேஸா இருக்கலாம், ரோடுவேஸா இருக்கலாம். அத பத்தி உங்களுக்கு வந்து கேள்வி கேட்பாங்க சரிங்களா? இது எல்லாமே நீங்க படிக்கிற மாரி இருக்கும். இதுவுமே நமக்கு 10த் புக்ல 10த் சமச்சீர் புக்ல இந்த பாடங்கள்லாம் வந்து கவர் ஆகும் சரிங்களா? அதுக்கடுத்து சோசியல் ஜியோகிராஃபி சமூக புவியியல் பத்தி உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க. அதாவது பாப்புலேஷன் டென்சிட்டி மக்கள் தொகை அடர்த்தி பத்தி கேள்வி கேட்பாங்க. மக்கள் தொகை பரவல் பத்தி உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க. அதுக்கடுத்து ரேசியல், லிங்குயிஸ்டிக் குரூப்ஸ் முக்கியமான அந்த இனக்குழுக்கள்லாம் இருப்பாங்க இல்லையா? அவங்கள பத்திலாம் கேள்வி கேட்பாங்க. மொழி அடிப்படையில கேட்பாங்க. மேஜர் ட்ரைப்ஸ் முக்கியமான பழங்குடியினர்லாம் இருப்பாங்க இல்லைங்களா? அதை பத்தின கேள்வி உங்களுக்கு வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து நேச்சுரல் கெலாமிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கை பேரிடர்லாம் சொல்லுவோம் இல்லையா? வெள்ளம் வரும், நெறையா புயல் வரும் இல்லையா? அந்த மாதிரியான விஷயங்கள். அதுக்கு நம்ம என்ன மாரி ரெஸ்பான்ஸ் பண்றோம்? டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் அந்த பேரழிவு என்னென்ன பேரழிவுலாம் வருது? அந்த பேரழிவ எப்படி நம்ம மேனேஜ் பண்றது? அரசாங்கம் எப்படி அத வந்து எதிர்கொள்றாங்க? டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் பத்தி உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க. ஓகே. அதுக்கடுத்து என்விரான்மென்டல் பொல்யூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுற்றுச்சூழல் மாசுபாடு பத்தி கேள்வி கேட்பாங்க. அது அது என்னென்ன காரணங்கள்? எதனால சுற்றுச்சூழல் வந்து மாசுபடுது? அது வந்து எப்படி நம்ம தடுக்கிறது? பிரிவென்டிவ் மெஷர்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு வந்து கேள்வி கேட்பாங்க சரிங்களா? அதுக்கடுத்து கிளைமேட் சேஞ்ச் நம்ம இந்த பருவநிலை மாற்றம் பத்தி கேள்வி கேட்பாங்க. கிரீன் எனர்ஜி பத்தி கேள்வி கேட்பாங்க. ஜியோகிராபிக்கல் லேண்ட் மாஸ் பத்தி கேள்வி கேட்பாங்க. அப்புறம் இதுகளை சார்ந்த கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுகளும் உங்களுக்கு வந்து கேட்பாங்க சரிங்களா? இதெல்லாம் உங்களுக்கு இந்த டாபிக்ஸ்ல இருந்து மட்டும் தான் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வுல கேள்விகள் அப்படின்றது கேட்பாங்க. ஓகே.
ஸோ அதே இது இப்ப நம்ம என்ன பார்த்தோமோ, அதே இது இங்க வந்து தமிழ்ல வந்து இருக்கு. நீங்க தமிழ் மீடியம்ல நீங்க தமிழ்ல எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னா, நீங்க தமிழ் மீடியம் புக் ரெஃபர் பண்றீங்க அப்படின்னா, இந்த சிலபஸ் நீங்க பார்த்துக்கோங்க சரிங்களா? இந்தியாவினுடைய புவியியல் அப்படியே தமிழ்ல இப்ப நம்ம என்ன சொன்னோமோ, அது அப்படியே இங்க அப்படியே தமிழ்ல வந்து இருக்கு. நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க சரியா? இப்ப நம்ம எந்தெந்த பாடங்கள்ல கவர் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளுக்கு 6த் ஸ்டாண்டர்ட் புக் நம்ம வந்து கிளாஸ் வைஸ் போயிரலாம். நீங்க 6த் ஸ்டாண்டர்ட் புக்ல சமூக அறிவியல் புத்தகத்துல டெர்ம் 3 3ஆம் பருவம் இருக்கு இல்லையா? அந்த புத்தகத்துல இந்த பாடம் நீங்க படிக்கணும். ஓகே. அண்டர்ஸ்டாண்டிங் டிசாஸ்டர் பேரிடரை புரிந்து கொள்ளுதல் அப்படின்ற பாடம் வந்து படிக்கணும். ஓகே. இந்த பாடம் இப்போ நம்ம ஏன் படிக்கிறோம்? எத்தனையோ பாடம் இருக்கு. இதுல இந்த பாடம் ஏன் படிக்கிறோம் அப்படின்னா நமக்கு சிலபஸ்ல இருக்கு. பேரிடரை புரிந்து கொள்ளுதல். பேரிடர் பத்தி கேள்வி கேட்பாங்களா? டிசாஸ்டர் பத்தி கேள்வி கேட்பாங்களா? அப்படின்னா வந்து கண்டிப்பா கேட்பாங்க. இங்க இருக்கு பாருங்க. டிசாஸ்டர் பத்தி பார்த்தோமா? டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், நேச்சுரல் கெலாமிட்டிஸ் அப்படின்னு படிக்கிறோம் இல்லையா? பேரிடர் மேலாண்மை, இயற்கை பேரிடர்னு படிக்கிறோம்ல. அப்ப நமக்கு கண்டிப்பா டிசாஸ்டர் பத்தி கேள்வி கேட்பாங்க. பேரிடர் பத்தி கேள்வி கேட்பாங்க. அதனால தான் இந்த பாடம் நம்ம வந்து படிக்கிறோம். ஓகே. 6வது புத்தகம் சமூக அறிவியல் புத்தகம், தமிழ்நாடு சமச்சீர் புத்தகம் எல்லாமே நியூ புக் தான். ஓகேங்களா? நியூ புக்ல டெர்ம் 3ல இந்த பாடம் நீங்க படிச்சுக்கோங்க. அதே மாரி 7ஆம் வகுப்பு தமிழ்நாடு சமச்சீர்ல 7வது புத்தகம் 7த் புக்ல பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பாப்புலேஷன் அண்ட் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கு சரிங்களா? பாப்புலேஷன் அண்ட் செட்டில்மெண்ட் இந்த பாடம் நீங்க வந்து படிங்க. மக்கள் தொகையும் குடியிருப்புகளும் சொல்லக்கூடிய இந்த பாடம். அதுக்கடுத்து ரிசோர்சஸ் வளங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடம். அதுக்கடுத்து டூரிசம் சுற்றுலா அப்படின்னு சொல்லக்கூடிய பாடம். அதுக்கடுத்து நேச்சுரல் ஹசார்டஸ் அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இன் பிராக்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடம் சரிங்களா? நேச்சுரல் ஹெசார்டஸ் அதாவது இயற்கை இடர்கள் பற்றி உங்களுக்கு இயற்கை இடர்கள் அப்படின்றது நமக்கு சிலபஸில் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த பாடமும் நம்ம படிக்கணும். ஓகேங்களா? அப்போ 6ஆம் வகுப்பில் 7ஆம் வகுப்பில் இந்த பாடங்கள் நீங்கள் ஜாகிரஃபி அது சமூக அறிவியல் புத்தகத்தில் நீங்கள் படிச்சுக்கோங்க. தமிழ்நாடு சமச்சீர் நியூ எடிஷன் நியூ புக்கில் நீங்கள் படிச்சுக்கோங்க சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து 8ஆம் வகுப்பு புத்தகம் 8th ஸ்டாண்டர்ட் புக்கு. இந்த புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் படிக்க வேண்டியது மைக்ரேஷன் அண்ட் அர்பனைசேஷன். ஓகேங்களா? இடம்பெயர்தல் மைக்ரேஷன் அப்படின்னா வந்து இடம்பெயர்தல் மற்றும் நகரமயமாதல். ஓகேங்களா? சமச்சீர் புத்தகத்தில் 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் நீங்கள் வந்து இங்கிலீஷ் மீடியம் சோஷியல் சயின்ஸ் புக் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா வந்து இந்த பாடம் நீங்கள் படிக்கணும். இங்கிலீஷ் மீடியத்தில் உங்களுக்கு மைக்ரேஷன் அண்ட் அர்பனைசேஷன் அப்படின்ற பாடம் இருக்கும். நீங்கள் தமிழ் மீடியம் புக் படிக்கிறீங்கன்னா இடம்பெயர்தல் மற்றும் நகரமயமாதல் அப்படின்னு இருக்கும் சரிங்களா? ஸோ நீங்கள் என்ன மீடியம் படிக்கிறீங்களோ அதே தான் ரெண்டுமே. இது இங்கிலீஷு, இது வந்து தமிழ் சரிங்களா? அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து அதே 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் அசாடஸ் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கும். இங்கிலீஷ் மீடியமாக தான் நீங்கள் அசாடஸ்ன்ற பாடம் படிங்க. தமிழ் மீடியம் புக்காக இருந்தால் இடர்கள் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கும். அந்த பாடம் நீங்கள் படிச்சுக்கோங்க சரிங்களா? அதுக்கடுத்து 9ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகம் தமிழ்நாடு சமச்சீர் புத்தகம் நியூ புக்கு. அதில் பார்த்தீங்கன்னா மேன் அண்ட் என்விரான்மெண்ட் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கும். இந்த பாடம் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? மனிதனும் சுற்றுச்சூழல் இந்த பாடம் படிச்சுக்கோங்க. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பேரிடர் மேலாண்மை பேரிடர் எதிர்கொள்ளுதல். ஓகேங்களா? டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ரெஸ்பாண்டிங் டு டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாடமும் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம பார்த்ததுலே கண்டிப்பாக படிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது 10th புக்கு. 10th புக்கில் இந்த 5 பாடம் அட்லீஸ்ட் நீங்கள் ஜாகிரஃபிலேருந்து வரக்கூடிய கேள்விகள் நான் அட்டன் பண்ணணும்னு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த பாடங்கள் நீங்கள் கண்டிப்பாக படிங்க சரிங்களா? ஏன்னா இந்தியாவுடைய லொக்கேஷன் உங்களுக்கு ஃபஸ்ட்டே கொடுத்துருப்பாங்க. லொக்கேஷன் அப்படின்றதான் கொடுத்துருந்தாங்க இல்லையா? சிலபஸில் என்ன கொடுத்துருந்தாங்க? இந்தியா லொக்கேஷன் கொடுத்துருந்தாங்க இல்லையா? அப்போ உங்களுக்கு லொக்கேஷன் சார்ந்த கேள்விகள் கேட்பாங்க. அது எல்லாமே உங்களுக்கு இதில் வந்து கவர் ஆகும். அதுக்கடுத்து ரிலீஃப் ட்ரைனேஜ் அப்படின்னா வந்து முக்கியமான நதிகள் பற்றிலாம் உங்களுக்கு டீட்டெயில் அந்த ரிவர் சிஸ்டம்லாம் கொடுத்துருந்தாங்க இல்லையா? அந்த ரிவர்ஸ் பற்றிலாம் உங்களுக்கு இதில் வந்து கவர் ஆகும் சரிங்களா? அதுக்கடுத்து கிளைமேட் நம்ம பார்த்தோம்ல மான்சூன் அப்படின்னு சொல்லலாமா? மான்சூனாக இருக்கலாம், ரெயின்ஃபாலாக இருக்கலாம். அது எல்லாத்த பற்றி உங்களுக்கு இந்த பாடத்தில் 10th சமச்சீர் புக்கில் சோசியல் சயின்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய இந்த 2வது பாடமான அந்த கிளைமேட்டில் இந்தியாவோட கிளைமேட் பற்றி உங்களுக்கு டீட்டெயில்டாக இருக்கும் சரிங்களா? ஸோ அதனால் இந்த பாடம் நீங்கள் கண்டிப்பாக படிங்க. அதுக்கடுத்து நேச்சுரல் வெஜிடேஷன் ஆஃப் இந்தியா சரிங்களா? இதுலேயும் உங்களுக்கு என்ன மாதிரி உங்களுக்கு வந்து இந்த பயிர்கள்லாம் பண்ணுறாங்க உங்களுக்கு அதை பற்றிலாம் வந்து இருக்கும். ஸோ இதையுமே நீங்கள் முக்கியமான அதாவது காடுகள் பற்றி உங்களுக்கு நேச்சுரல் வெஜிடேஷன் அப்படின்னு பார்க்குறப்ப இயற்கையாக உருவான காடுகள் அதை பற்றிலாம் உங்களுக்கு இதில் வந்து இருக்கும். ஸோ ஃபாரஸ்ட் பற்றி இருக்கும். அதையுமே நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து அடுத்த பாடம் 10th சமச்சீர் புக்கில் இருக்கக்கூடிய இந்த காம்பனன்ட்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு பார்க்குறப்ப விவசாயம் இருக்கு இல்லையா? இதில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து சாயில் பற்றி மண் வகைகள் பற்றி இருக்கும். என்ன மாதிரியான இரிகேஷன் பற்றி முக்கியமான இந்த பாசன வசதிகள்லாம் இருக்கு இல்லையா? இதை பற்றிலாம் உங்களுக்கு முக்கியமான டேமு இது எல்லாமே உங்களுக்கு இந்த பாடத்தில் வந்து இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. முக்கியமான கிராப்ஸ் என்னென்ன பயிர்கள்லாம் பயிரிடுறாங்க அதை பற்றிலாம் உங்களுக்கு வந்து இருக்கும். இதையும் நீங்கள் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ரிசோர்சஸ் வளங்கள் மற்றும் முக்கியமான தொழிற்சாலைகள் பற்றிலாம் உங்களுக்கு இந்த பாடத்தில் 4வது பாடத்தில் வந்து இருக்கும். இந்த பாடமும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகே. ஸோ ஏன்னா இதை நீங்கள் படிச்சுக்கணும்னு நான் சொல்கிறேன். அடுத்தடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து யூனிட்
யூனிட் இதில் வந்து 5வது சாப்டர் 10th பார்த்தீங்க அப்படின்னா வந்து 5th சாப்டரான இந்தியாவுடைய பாப்புலேஷன், டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன், ட்ரேடு இந்த பாடமும் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகே, இந்த எல்லா பாடமே நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. குறிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியமாக குறிப்பாக இந்த பாடத்தில் ஓகேங்களா, இந்த 4th லெசன்லையும் இந்த 5th லெசன்லையும் இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு டூ யூ நோன்னு சொல்லி இந்த புக்கில் இருக்கும். ஓகேங்களா, தமிழ்நாடு சமச்சீர் புக்கில் டூ யூ நோ அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸாக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அந்த பாக்ஸை நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. குறிப்பாக இந்த பாடத்துக்கு இந்த 4th லெசனுக்கு நீங்கள் படிச்சுக்கோங்க. சரிங்களா, ஏன்னா நிறைய நிறுவனங்கள் இருக்குது, அதெல்லாம் எப்போ தொடங்குனாங்க அதை பற்றின விஷயங்கள்லாம் உங்களுக்கு டூ யூ நோவில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இந்த பாடத்தில் நீங்கள் படிச்சுக்கோங்க. முக்கியமான பாடம் இது. 10 கேள்வியாக இருந்தாலுமே கூட நீங்கள் நம்ம இந்த இதில் கொடுக்குறோம் இல்லையா, இந்த வேர் டு ஸ்டடியில் கொடுக்குறோம்ல, இதை நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா வந்து மெஜாரிட்டியான கொஸ்டின்ஸ் உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் அதில் இருக்கதே அப்படியே தமிழ் மீடியம் புக்கு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா, தமிழ் புத்தகத்தை சமச்சீர் புக்கு, சோசியல் சயின்ஸ் புத்தகம் நீங்கள் படிக்கிறீங்க, சமூக அறிவியல் புத்தகம் படிக்கிறீங்கன்னா அதே படம் தமிழில் கொடுத்துருக்கோம், நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்தியாவினுடைய அமைவிடம், நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்புன்ற பாடம், இந்தியாவினுடைய காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் அப்படின்ற பாடம், இந்தியாவினுடைய வேளாண்மை அப்படின்ற பாடம், இந்தியாவினுடைய வளங்கள் மற்றும் தொழிலகங்கள் அப்படின்ற பாடம், இந்தியாவினுடைய மக்கள் தொகை, போக்குவரத்து, தகவல் தொடர்பு மற்றும் வணிகம்னு சொல்லக்கூடிய இந்த பாடங்கள் நீங்கள் படிச்சிருங்க. சரியா, ஸோ அதே தான் தமிழில் இருக்குது, அதுக்கடுத்து இங்கிலீஷில் இருக்குது. அதுக்கடுத்து 11th ஸ்டாண்டர்ட் ஜாகிரஃபி புக்கு, நியூ சமச்சீர் புக்கு. சரிங்களா, 11th ஸ்டாண்டர்டில் ஜாகிரஃபி புக் இருக்கும். அந்த ஜாகிரஃபி புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் உங்களுக்கு வந்து நேச்சுரல் டிசாஸ்டர், பப்ளிக் அவேர்னஸ் ஃபார் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கும். சரிங்களா, இங்கிலீஷ் மீடியமாக தான் இந்த பாடம் படிச்சுக்கோங்க. தமிழ் மீடியமாக இருந்தால் இயற்கை பேரிடர்னு சொல்லக்கூடிய அதே 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் சமச்சீர் புக்கில் புவியியல் புத்தகத்தில் உங்களுக்கு இயற்கை பேரிடர்னு ஒரு பாடம் இருக்கும். அந்த பாடம் நீங்கள் படிச்சுக்கோங்க. சரிங்களா, அதுக்கடுத்து 12th புக்கு, 12th ஜாகிரஃபி புக். ஓகே, 12th ஜாகிரஃபி புக்கு, 12th புவியியல் புத்தகம். அந்த புத்தகத்தில் நீங்கள் படிக்க வேண்டிய பாடம். இங்கிலீஷ் மீடியம் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் ஜாகிரஃபின்னு ஒரு பாடம் இருக்கும், அந்த பாடம் படிச்சுக்கோங்க. தமிழ் மீடியமாக இருந்தால் மக்கள் தொகை புவியியல்னு ஒரு பாடம் இருக்கும், அந்த பாடம் நீங்கள் படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஹியூமன் செட்டில்மெண்ட் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கும், அதாவது மனித குடியிருப்புகள், அந்த பாடம் படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ரிசோர்சஸ், ஃபோக்கஸ் ஒன்லி இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய பாடங்கள், இந்தியாவினுடைய வளங்கள், இந்த பாடம் நீங்கள் படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து கல்ச்சரல் அண்ட் பொலிட்டிக்கல் ஜியோகிராஃபி, கலாச்சாரம் மற்றும் அரசியல் புவியியல் அப்படின்றத பார்த்துக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த ட்ரைப்ஸ் பற்றிலாம் வரும். ஓகேங்களா, அந்த இவங்கெல்லாம் பார்த்தோம்ல பழங்குடியினர், இந்தியாவில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் பற்றிலாம் உங்களுக்கு வந்து இருக்கும், அதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஜியோ இண்டோர்மேட்டிக்ஸ்னு சொல்லக்கூடிய புவி தகவலியல்னு சொல்லக்கூடிய இந்த பாடமும் நீங்கள் படிச்சுக்கோங்க. முக்கியமானதாக நீங்கள் படிச்சுக்கோங்க. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், பேணத்தகுந்த மேம்பாடு, இந்த பாடம் நீங்கள் படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து மனிதரால் ஏற்படக்கூடிய பேரிடர்கள், பேரிடர் அபாய குறைப்பு விழிப்புணர்வு, மேன்மேட் டிசாஸ்டர், பப்ளிக் அவேர்னஸ் ஃபார் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் சொல்லக்கூடிய இந்த பாடம் நீங்கள் படிச்சுக்கோங்க. சரிங்களா, இதெல்லாம் வந்து இந்த 5, 6, 7 இதெல்லாம் நீங்கள் லாஸ்ட்டில் டைம் இருந்தால் படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் படிக்க வேண்டிய பாடங்கள், அதாவது நம்ம 10th சொன்னோம்ல அந்த பாடம் நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். அதுக்கடுத்து இந்த பாப்புலேஷன் ஜியோகிராஃபி கூட படிச்சுக்கோங்க. இது முதல் இந்த 4 பாடங்கள் நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. சரிங்களா, இந்த 4 லெசன்ஸ் 12th இந்த 4 லெசன்ஸும் ப்ளஸ் 10th இருக்கக்கூடிய அந்த 5 பாடங்கள். சரிங்களா, இதை படிச்சுட்டு மற்ற பாடங்கள்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகே, இதுலையுமே நம்ம ஓரளவு ஸ்கோர் பண்ண முடியும். 10 கேள்வியாக இருந்தாலும் முக்கியம் தானே, உங்களை வந்து கிளியர் பண்ண வைக்க ஜியோகிராஃபி கூட உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம். ஸோ எதையுமே நீங்கள் ஸ்கிப் பண்ண வேணாம். உங்களுக்கு நீங்கள் கரெக்டாக ஷெடியூல் போட்டு நீங்கள் வந்து படிங்க. நம்ம 60 டேஸ் ஸ்டடி பிளானுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் பார்த்து கரெக்டாக இந்த 60 நாள் ஒரு தவம் மாதிரி நீங்கள் படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக உங்களால் என்ன பண்ண முடியும், உங்களால் போஸ்டிங் வந்து வாங்க முடியும். சரிங்களா, ஸோ அதனால் நீங்கள் வந்து படிங்க. வேறு சந்தேகங்கள் இருக்குன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் லிங்க், டெலிகிராம் லிங்க், வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய அப்டேட்ஸ் நம்ம வந்து போடுறோம். இது நம்ம வெப்சைட்டும் இருக்குது, இதுலேயும் உங்களுக்கு முக்கியமான போஸ்ட்லாம் நம்ம ஃபியூச்சரில் போடுவோம். இதையுமே நீங்கள் புக் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.